நம்முடைய இளம் வயதில் நடக்கின்ற பல சம்பவங்களை நாம் வயதானதுக்கு பின்னால் நினைத்து பார்க்கும்போது அப்போ இப்படிலாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சில சமயம் நமக்கு வெக்கமாக இருக்கும். சில சமயம் ஏன் அன்றைக்கி அப்படிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மை அந்த நிகழ்ச்சிகள் சிந்திக்க தூண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. ஜெயலலிதா பள்ளி மாணவியாக இருந்த காலகட்டத்தில் வெள்ள நிவாரண நிதிக்காக சென்னையிலே நட்சத்திர கிரிக்கெட் விழா நடைபெற்றது. அந்த நட்சத்திர கிரிக்கெட் போட்டியிலே நடிகர் தலம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி உட்பட பல தமிழ் நடிகர்கள் கலந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியிலிருந்தும் ராஜ் கபூர், சுனில் தத் போன்ற பல கலைஞர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அந்த காலகட்டத்திலே பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பல படங்களில் ஜெயலலிதாவுடைய அம்மாவான சந்தியா நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே சர்வ சாதாரணமாக ஜெயலலிதாவால் நுழைய முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த நட்சத்திரங்கள் எல்லோரிடமும் ஒரு ஆள் கையெழுத்தும் வாங்க முடிந்தது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய நடன அரங்கேற்றத்துக்கு அவர் தான் தலைமை தாங்கினார். அப்படின்றதுனால ஜெயலலிதாவை நலம் விசாரித்தவர். ஜெயலலிதா நீட்டிய ஆட்டோகிராஃப் நோட்டில் உடனடியாக கையெழுத்து போட்டு கொடுத்தார். ஜெயலலிதா அப்படி ஆட்டோகிராஃப் நோட்டில் கையெழுத்து வாங்கினோடனே ஜெயலலிதாவுடன் வந்திருந்த அவருடைய தோழிகள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அங்கே அமைந்தது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த ஜெமினி கணேசன்கிட்ட இவங்க எல்லோரும் கையெழுத்து வாங்க போன போது ஆளுக்கு ₹1 கொடுத்தீங்கன்னா தான் கையெழுத்து போடுவேன் என்றார் ஜெமினி கணேசன். அவரை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து போடுவதன் மூலமும் கொஞ்சம் நிதியை திரட்டலாமே என்று எண்ணினார் அவர். ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த வயசில் ஜெயலலிதாவுக்கு இல்லாத காரணத்தினால ஜெமினி கணேசனும் கையெழுத்து வாங்காமலே திரும்பி விட்டார். அந்த நிகழ்ச்சியை பற்றி அதற்கு பின்னாலே ஒரு பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கின்ற ஜெயலலிதா, அன்றைக்கி அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் போச்சு, இல்லைன்னா நிச்சயமாக ₹1 காசு கொடுத்து அவரிடம் நான் கையெழுத்து வாங்கியிருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.